விரதம் உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு படுகிறது அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. அப்ப நான் இதை செய்யறேன், நீ அதை கொடு, நான் அதை பண்றேன், நீ இதை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட பேரம் பேசுறத முதல்ல என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். நாம் நம்முடைய நலனுக்காக இதெல்லாம் இருக்கிறோம். இறைவனிடத்திலே நம்முடைய பக்தியின் உறுதிப்பாட்டை காட்டுறோம். இன்னும் உறுதியை தான் நிலை நிறுத்திட்டு இருக்கிறோம். நம்ம உறுதிப்பாட்டுக்கு தான் இவ்வளவு வேலை செய்யறாங்க அருளாளர்கள்லாம். நான் உறுதியா இருக்கிறேன், நான் பக்தியில வைராகியமாக இருக்கிறேன் அப்படின்னு இறைவனிடத்திலே நிலை நிறுத்தி காட்டியதனால் தான் அருளாளர்களாகவே ஆனார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த நாயன்மார் வரலாற்றையும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். நம்முடைய நாயன்மார்கள்ல நமக்கு மொத்தம் 64 நாயன்மார்கள். என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளோடு அந்த 64 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை நான் என்னோட யூடியூப்ல பதிவுகளா கொடுத்திருக்கிறேன். அநேகமா நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலன்னா ஒரு நாயன்மார் வரலாறா போய் கேளுங்க. நிறைய